2026 ஆண்டு சட்டசபை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் டிசம்பர் 15 முதல் 23ஆம் தேதி வரை விருப்ப மனு அளிக்கலாம் என அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வலியுறுத்தி அந்த ஊர் கிராம மக்கள் சார்பில் டிசம்பர் 13ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்த ஹைகோர்ட் மதுரை கிளை அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளது. ஊராக உங்கள் தந்தைக்கு சிலை வைப்பது முக்கியமா அல்லது அரசு பள்ளிகளுக்கு கட்டடங்கள் முக்கியமா என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் எதுவும் பேசவில்லை. சிறப்பாக பொதுக்குழுவை நடத்தி முடித்ததற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தேன் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் டிசம்பர் 17ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. அதிகாலையில் பனிமூட்டம் நிலவும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து கூறும் பொழுது அனைவரும் இந்துக்கள் மீதே குறிவைக்கிறார்கள் என்று ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் குற்றம் சாட்டினார். மேலும் சபரிமலை கோவில் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய போது இந்துக்கள் சட்டப்படி போராடினார்களே தவிர நீதிபதிகள் மீது கண்டன தீர்மானம் கோரவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிக்கான அவகாசத்தை தமிழகம் உட்பட 12 மாநிலங்களுக்கு நீட்டித்து தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட கணக்கெடுப்பு படிவங்களை டிசம்பர் 14ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் என தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. வங்கதேசத்தில் பிப்ரவரி 12ஆம் தேதி பொது தேர்தல் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி போலீசார் 3.5 கோடி ரூபாய்க்கும் அதிகமான செல்லாத பணமதிப்பிழப்பு செய்யப்பட்ட ரூபாய் நோட்டுகளை பறிமுதல் செய்துள்ளனர். இது தொடர்பாக 4 பேரை கைது செய்துள்ளனர். அமெரிக்காவை போல இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு 50% வரி விதித்து மெக்சிகோ அறிவித்துள்ளது. இந்த வரி விதிப்பு நடவடிக்கை இந்தியா மெக்சிகோ ஆகிய இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தகத்தை பாதிக்கும் என பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர்.